நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கரூர் துயரம். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். இந்த துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதவியை அறிவிச்சிருக்கார். அதுதான் இப்போ ஹாட் டாபிக். விவரங்களுக்கு போறதுக்கு முன்னாடி கரூர் துயரத்தில் உயிரிழந்த அத்தனை பேரின் குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த துயர சம்பவத்தில் மொத்தம் 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அந்த குடும்பங்கள் இப்போ ஒரு பெரிய சோகத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல தான் தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம தளபதி விஜய் ஒரு மனுஷனா அவங்க கட்சி தலைவர் ஆதவ் அர்ஜுனா மூலமா ஒரு முக்கியமான முடிவை அறிவிச்சிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரிழந்த அந்த 41 பேரோட குடும்பங்களை தத்தெடுக்க அடாப்ட் போவதாக அறிவிச்சிருக்கார். இது வெறும் அறிவிப்பில்லைங்க, இது ஒரு ஆழமான உத்தரவாதம். ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரிழந்த அந்த 41 பேரோட குடும்பத்தினருடைய கல்விச் செலவு, மருத்துவச் செலவு உட்பட அத்தனை செலவுகளையும் தளபதி விஜய் அவர்களே முழுசா ஏத்துக்க போறாராம். அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா ரொம்ப உருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்கள பாதுகாக்கிறது எங்க கடமை, அவங்க குடும்பத்துல ஒரு நபராக விஜய் இருப்பார் சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரே நாள்ல 41 பேர் உயிரிழப்பு. இந்த வலி அந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரியது. அந்த நேரத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவரா இல்லாம ஒரு அண்ணனா ஒரு மகனா அந்த குடும்பத்தோட துயரத்துல பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கான எதிர்கால உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கல்வி, மருத்துவம் மைனஸ், இது ரெண்டும் ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவை. இதுக்கான மொத்த சுமையையும் விஜய் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறது அந்த குடும்பங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய ஆறுதல். இந்த முடிவுக்கு என் சல்யூட். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.